கலப்பு பயிர் சாகுபடி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்களின் விதைகளை எந்தவித வரிசை அமைப்பையும் பின்பற்றாமல் ஒரே நேரத்தில் கலந்து விதைத்தல் கலப்பு பயிர் சாகுபடி எனப்படும். இது பெரும்பாலும் மானாவாரி சாகுபடியில் பின்பற்றப்படுகிறது. எடுத்துக்காட்டுக எள், தட்டைப்பயிறு, சிறுதானியப் பயிறு. கலப்பு பயிர் சாகுபடியின் நன்மைகள்: விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் அளிக்கிறது. ஒரு பயிரின் மகசூல் குறைந்தாலும் அதனை மற்றொரு பயிர் ஈடு செய்கின்றது. பூச்சிகள், நோய்கள் மற்றும் களைகளின் தாக்குதல் குறைவு. மண்வளம் பாதுகாக்கப்படுகிறது. உழவு மற்றும் பண்பு. டில்லேஜ் அண்ட் டில். உழவு. டில்லேஜ் உழவு என்பது கருவிகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தி மண்ணை விதை முளைத்தலுக்கும் நாற்று மற்றும் பயிர் வளர்ச்சிக்கும் ஏற்றவாறு தயார் செய்தலே ஆகும். பண்பு. டில்த் விதை முளைப்பதற்கு முளைத்த விதை வளர்ச்சியடைவதற்கும் ஏற்ற மண்ணின் மேம்பட்ட இயற்பியல் தன்மைக்கு பண்பு என்று பெயர். பண்படுத்துதல் 3 வகைப்படும். அவை: மேலோட்டமான பண்படுத்துதல். எடுத்துக்காட்டுக சோளம், கம்பு மற்றும் மானாவாரி பயிர்கள். நடுத்தரமான பண்படுத்துதல். காய்கறி பயிர்கள். எடுத்துக்காட்டுக காய்கறி பயிர்கள். நுண்ணிய பண்படுத்துதல். எடுத்துக்காட்டுக எள்ளு, ராகி, கீரை விதைகள். உழவின் பயன்கள். பெனிஃபிட்ஸ் ஆஃப் டில்லேஜ்: காற்றோட்டத்திற்கு வழிவகுக்கிறது. விதை முளைப்பிற்கும் பயிரின் வேர் வளர்ச்சிக்கும் ஏற்ற சூழலை தருகிறது. எரு மற்றும் உரங்களை மண்ணில் கலப்பதற்கு உதவுகிறது. நீர் தேக்கி வைக்கும் திறன் அதிகரிக்கிறது. களை, பூச்சி மற்றும் நோய்க்கிருமிகளற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. உழவின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் டில்லேஜ். உழவு 2 வகைப்படுது: பழமையான உழவு, பாதுகாப்பான உழவு அல்லது நவீன உழவு. பழமையான உழவு. ஆரம்ப சாகுபடி உழவு, ஊடு சாகுபடி உழவு. ஆரம்ப சாகுபடி உழவு. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. முதல் நிலை. ஆழமான உழவு, அடிமண் உழவு, வருடாந்திர உழவு. நவீன அல்லது பாதுகாப்பான உழவு. குறைந்த உழவு, உழவின்மை, மூடாக்கு உழவு, பார்ச்சால் உழவு. பழமையான உழவு. கன்வென்ஷனல் டில்லேஜ். சரியான பருவ காலத்தில் மழையை தொடர்ந்து மண்ணை உழுது பயிர் சாகுபடி செய்தல் பழமையான உழவு எனப்படும். இது ஆரம்ப சாகுபடி உழவு மற்றும் ஊடு சாகுபடி உழவு என இருவகைப்படும். ஆரம்ப சாகுபடி உழவு. ப்ரிப்பரேட்டரி டில்லேஜ். ஒரு பயிரை விதைப்பதற்கு அல்லது நடுவதற்கு முன்பு நம் வயலில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் ஆரம்ப சாகுபடி உழவு என்று பெயர். இது 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது: முதல் நிலை உழவு, 2ஆம் நிலை உழவு, 3ஆம் நிலை உழவு. முதல் நிலை உழவு. பிரைமரி டில்லேஜ். பயிர் செய்தலின் தேவைக்கேற்ப உழவு முறை மாறுபடும். நாட்டு கலப்பை, இரும்பு இறக்கை கலப்பை, சட்டி கலப்பை போன்ற கருவிகள் முதல் நிலை உழவு செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. இது 3 வகைப்படும் நிலை. அவை: ஆழமான உழவு, அடிமண் உழவு, வருடாந்திர உழவு. 2ஆம் நிலை உழவு. மண்ணை நுண்ணிய முறையில் பண்படுத்துவதற்கு 2ஆம் நிலை உழவு என்று பெயர். மண்கட்டிகளை உடைத்தல், மட்டப்படுத்துதல், பரன்படுத்துதல், மண்ணை கீறி விடுதல் போன்ற செயல்களுக்கு கொத்து கலப்பை, குண்டகா, பரம்பு சட்டம், பழுகுகள் ஆகிய உழவு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. 3ஆம் நிலை உழவு. நாற்றுப்படுக்கை வடிவமைத்தல் மற்றும் விதைத்தல் இதில் அடங்கும். பயிர்களை பாத்தி, பார்சால், ஆழசால், அகலப்பாத்தி அமைக்கப்படுகின்றன. பார் கலப்பை, வரப்பு கட்டி, விதைப்பு கருவிகள் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. ஊடு சாகுபடி. பயிரை விதைத்த அல்லது நட்ட பின்பு வயலில் செய்யக்கூடிய அனைத்து சாகுபடி வேலைகளுக்கும் ஊடு சாகுபடி என்று பெயர். எடுத்துக்காட்டுக களை எடுத்தல், உரமிடுதல், மண்ணணைத்தல். இதற்கு குண்டகா, ஜீனியர் ஹோ, சுழல் களைவெட்டி ஆகிய கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. மண்ணை பண்படுத்துவதற்கு உழவே தலையாயது என்று கூறியவர் உழவின் தந்தை ஜட்ரோடேல்.
நவீன அல்லது பாதுகாப்பான உழவு முறை மாடர்ன் கன்சர்வேஷன் டில்லேஜ். நவீன பாதுகாப்பான முறையில் பல்வேறு புதிய முறைகளான குறைந்த உழவு, உழவின்மை, மூடாக்கு உழவு போன்றவை பின்பற்றப்படுகின்றன. குறைந்த உழவு: விதைக்கப்படும் பகுதியை மட்டுமே உழவு செய்தல் குறைந்த உழவு எனப்படும். உழவின்மை: உழவற்ற நிலை உழவின்மை அல்லது பூஜ்ஜிய உழவு என்று அழைக்கப்படுகிறது. உழவு செய்யாமலேயே பயிர் சாகுபடி செய்தலுக்கு உழவின்மை என்ற பெயர். விதைக்கும் கருவி மற்றும் உரமிடும் கருவி இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. மூடாக்கு உழவு மல்ச் டில்லேஜ். மண் வளத்தை பாதுகாக்கவும் களைகளை கட்டுப்படுத்தவும் தாவர கழிவுகளைக் கொண்டு மேல் மண்ணை மூடுவது மூடாக்கும் உழவாகும். இதற்கு இயந்திர கலப்பைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பார்சால் உழவு ரிட்ஜ் அண்ட் ஃபரோ டில்லேஜ். முந்தைய பயிர் செய்யப்பட்ட பாரின் மேற்பகுதி வெட்டப்பட்டு சால் பகுதி சரி செய்யப்படுவது பார்சால் உழவு எனப்படும். தாவர கழிவுகள் பார்களுக்கு இடையே இடப்படுகின்றன. பார்களின் பக்கவாட்டில் விதைகள் விதைக்கப்படுகின்றன. நாற்றங்கால் நர்சரி. சாகுபடி செய்யப்படும் பயிர்களின் விதைகளை அவற்றின் வளர்சூழலுக்கு ஏற்ப சேற்று, களிமண் பாங்கிலோ புழுதி பாங்கிலோ வளர்ப்பு ஊடகங்களிலோ தனியாக வளர்க்கும் இடத்திற்கு நாற்றங்கால் என்று பெயர். நாற்றங்காலின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் நர்சரி. சேற்று நாற்றங்கால், புழுதி நாற்றங்கால், பாய் நாற்றங்கால், பிற பயிர்கள் அல்லது காய்கறி பயிர்கள். மேட்டுப்பாத்தி நாற்றங்கால் நவீன நாற்றங்கால். சேற்று நாற்றங்கால் நாற்றங்கால் பகுதி பாசன வசதியையும் வடிகால் வசதியும் கொண்டதாக இருக்க வேண்டும். பரிந்துரை செய்யப்பட்ட தொழு எரு மற்றும் உரங்களை அடி உரமாக இட வேண்டும். சேற்று உழவு செய்யப்பட்டு சமப்படுத்தப்பட வேண்டும். 8 முதல் 10 மீட்டர் நீளம், 2.5 மீட்டர் அகலம் கொண்ட பாத்திகளை அமைக்க வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை நாற்றங்காலில் சீராக தூவ வேண்டும். தினமும் நீர் பாய்ச்ச வேண்டும். பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பூவி வரல் நாற்றங்கால். நாற்றங்கால் பரப்பு 20 சென்ட் ஹெக்டர். நிலத்தை 5 முதல் 6 முறை வரை உழவு செய்ய வேண்டும். 1 முதல் 1.5 மீட்டர் அகலம் கொண்ட பாத்தி அமைக்க வேண்டும். விதைகளை பாத்தியில் விதைத்து பூவாளி கொண்டு நீர் தெளிக்க வேண்டும். விதைகள் நன்கு முளைத்தவுடன் சீராக நீர் பாய்ச்ச வேண்டும். பாய் மற்றும் டபாக் நாற்றங்கால். பரப்பு 100 சதுர மீட்டர் அல்லது ஹெக்டர் அல்லது 2.5 சென்ட் அல்லது ஹெக்டர். சமப்படுத்தப்பட்ட தரையிலோ வயலிலோ நெகிழ்த்தால் பரப்ப வேண்டும். நெகிழ்த்தால் மீது மரச்சட்டத்தை வைத்து வளமான மண் கலவையை பரப்ப வேண்டும். மரச்சட்டம் 1 மீட்டர் நீளமும் 1/2 மீட்டர் அகலமும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டதாக இருக்க வேண்டும். விதைகளை 24 மணி நேரம் ஊற வைத்து மூடி வைக்க வேண்டும். முளைக்கட்டிய விதைகளை மரச்சட்டத்தில் உள்ள மண்கலவையில் சீராக தூவ வேண்டும். விதைகளை அழித்துவிட்டு மரச்சட்டத்தை எடுத்துவிட வேண்டும். முதலில் பூவாளி கொண்டு நீர் தெளித்து பின் சீராக நீர் பாய்ச்ச வேண்டும். 14 முதல் 20 நாட்களில் வீரியமுள்ள நெல் நாற்றுகளை பெறலாம். நடவு இயந்திரத்தை பயன்படுத்தி நடவு செய்ய இவ்வகை நாற்றுகளே ஏற்றவை. மேட்டுப்பாத்தி நாற்றங்கால். நன்கு புழுதியாக்கப்பட்ட மண்ணில் தேவையான அளவு நீளம், 1.5 மீட்டர் அகலம், 15 சென்டிமீட்டர் உயரமுள்ள மேட்டுப்பாத்திகளை அமைக்க வேண்டும். மேட்டுப்பாத்திகளை சமப்படுத்தி நேர்த்தி செய்து இந்த விதைகளை பரவலாக தூவ வேண்டும். பின்னர் நீர் பாய்ச்சி தக்க பருவத்தில் நாற்றுகளை பறித்து நடவு செய்ய வேண்டும். ஏற்ற பயிர்கள் கேழ்வரகு, காய்கறி பயிர்களான கத்திரி, மிளகாய், தக்காளி. நவீன நாற்றங்கால். தெளிப்பு நீர்ப்பாசன முறை. குழி அட்டைகள்
வளர் ஊடகங்கள், வளைகுடங்கள் போன்ற கட்டுப்பாடான சூழலில் நாற்றுகள் வளர்க்கப்படுகின்றன. நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களையும் குறைந்த அளவு இடுபொருட்களையும் பயன்படுத்தி நாற்றங்கால்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. நவீன நாற்றங்கால் வளைகுடாரங்களில் இனப்பெருக்கம் செய்ய ஏற்ற பயிர்கள். விதை, பப்பாளி, எலுமிச்சை. ஒட்டுக்கட்டுதல் மா, சப்போட்டா. மொட்டுக்கட்டுதல் ரோஜா, நெல்லி, கொய்யா, பலா. பதியமிடுதல் கொய்யா, மல்லிகை. இளங்கிளை நடுதல் திராட்சை, மல்பெரி, அத்தி. திசு வளர்ப்பு வாழை, ஆர்க்கிட், அந்தூரியம். வேளாண்மையில் நிலம் என்பது முதல் ஈடுபொருள் ஆகும். எனவே பயிர்களின் தேவைக்கேற்ப சரியான முறையில் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு நிலத்தை தயார் செய்து பயிர்களை பராமரித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்பது நிச்சயம்.